எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். அதோட vlog தான் இது. மார்னிங் 7 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். சிம்பிளாக பொங்கல், இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நாங்கள் எப்போதுமே நைட்டு ட்ராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால மார்னிங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணது ஒரு 6:00 வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். 5:30க்கெலாம் எழுந்து கிளம்புனோம். எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து லேட் ஆகிடுது. இத்தனைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலை. அப்படி இருந்தாலுமே 7:30க்கு தான் வீட்டிலேருந்து வெளியில் வர மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் நிறைய ஃப்ளைஓவர் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து எத்தனை தடவை போனாலுமே ஒவ்வொரு தடவையும் டேக் டைவர்ஷன் எடுக்கிற மாதிரியே இருந்தது. ரோடுமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. நைட் ட்ராவலை விட டே டைம் வந்து ட்ராவல் பண்ணும்போது சீக்கிரமாகவே நம்ம வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1:00லாம் நாங்கள் வந்து ஊருக்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மார்னிங் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால ஆஃப்டர்நூனுமே டைமுக்கு பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம லன்ச்சையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிக்கன் பார்க்னு ஒரு ஹோட்டலில் வந்து சிக்கன் பிரியாணி, தென் வந்து சில்லி சிக்கன் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தென் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து தாத்தா கூட வந்து சிண்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து அண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ணி வீட்டிலேருந்து பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மாதா கோயிலுக்கு போயிருந்தோம். தூத்துக்குடியில் வந்து மாதா கோயில் திருவிழா இப்போ ரீசெண்டாக நடந்தது August 5. நாங்கள் அப்போ போக முடியல. ஸோ வந்து இப்போ போனதுனால 1 வீக் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த மாதா கோயில் திருவிழா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே வந்து கம்மல் அந்த மாதிரி டாய்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்குன்னே ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்போ மாதா கோயில் வரும் மாதா கோயில் திருவிழா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு லீவ் வந்து இந்த மாதா கோயில் திருவிழாவுக்கு தான் விடுவாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். மாதா கோயில் திருவிழா வந்து ஒரு 10 டேஸ் நடக்கும். அந்த 10 டேஸில் கண்டிப்பாக 2 டைம்ஸாவது நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுவோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் வந்து அந்த 10 டேஸ்க்குள்ளே போகிறதையே ஸ்டாப் பண்ணியாச்சு. போன வருஷமும் போயிருந்தோம். பட் வந்து திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். இந்த வருஷமும் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களால் போக முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து சர்ச்சுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மாதா கோயில் திருவிழானா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது ஷாப்பிங் தான். ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் நீல் டவுன் போட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ வந்து சிண்டுவும் வந்து நீல் டவுன் போட தெரியாமல் வந்து உட்காந்துட்டே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கா. வெளியில் பார்த்திங்கன்னா கம்மல், ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் கம்மல் அவ்வளோ இருக்கும். எதுக்கு அவ்வளோ கம்மல் வாங்கி வைக்கிறோன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ கம்மல் வாங்கி வைப்போம். இப்போல்லாம் கம்மல் மாற்றுறதுக்கு கூட டைம் கிடையாது. கம்மல் வாங்குறதுக்கும் இப்போ டைம் இல்லை. பட் வந்து இந்த டைம் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஷாப் வந்து எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி போட்டிருப்பாங்க. அதுவுமே உள்ளே போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு தென் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வெல், கொலாம்பஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த ஹாட் சில்வர் பலூன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. தென் வந்து ஹீலியம் பலூன்லாம் ரொம்ப சூப்பராகவே வச்சுருந்தாங்க. உள்ளே வரும்போதே செம பசி. ஸோ உள்ளே வந்த உடனே இந்த மசாலா பூரி வந்து வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து ரொம்ப ஃபேமஸ். டெல்லி அப்பளம் வந்து இங்கே தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்.
அன்னைக்கு வந்து டெல்லி அப்பளம் சாப்பிட்ற மூடு இல்ல. ஸோ வந்து மசாலா பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் எல்லாரும் சேர்ந்து. குட்டீஸ் எல்லாருமே ஜெயின் வீல் வந்து என்ஜாய் பண்ணாங்க. தென் வந்து ஹஸ்பண்டும், அண்ணாவும் அந்த ரைடுக்கு வந்து போயிருந்தாங்க. நாங்க யாரும் ரைடுக்கு போல. கீழ உட்காந்து அவங்க என்ஜாய் பண்றத பார்த்துட்டுருந்தோம். இந்த மாரி ரைடு போறப்போ யாருக்கெல்லாம் தல ரொம்ப சுத்தும், யாரெல்லாம் இத வந்து அவாய்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படிதான். எனக்கு வந்து இந்த மாதிரி ரைடு எதுவுமே எனக்கு வந்து ஒத்துக்காது. ரொம்ப பயமா இருக்கும் அதுல போறதுக்கு. சிண்டுக்கு வந்து ரொம்ப ஆசை அவளுக்கு போணும்னு. பட் பயமாவும் இருக்கு. அவங்க அப்பா கூட போணும்னு அவளுக்கு ஆசை. இங்க இருந்தே அவங்க அப்பாவ வந்து பார்த்துட்டு இருந்தா. இப்ப அங்க வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து கோவா சில்லி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து இருந்தது. அத வந்து நான் ட்ரை பண்ணேன். தென் மேங்கோ, பட்டர்ஸ்காட்ச், குல்ஃபி இது எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணோம். சிண்டு சாரி பாபு பாபு மௌசிக் யுகி ஐஸ்கிரீம் எங்க? சிண்டு இப்படி காமி. அண்ணி இப்படி காட்டுங்க. ஏன்டா முடிச்சுக்கோங்களா? ஏ ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மாதா கோயில் போயிட்டு வந்திருக்கோம். என்னென்னலாம் வாங்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்ச் வந்து வாங்கினோம். 200 ருபீஸ் இந்த வாட்ச் வந்து. தென் வந்து கீ செயின்லாம் பசங்க வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் என்னது? இது என்னது? டீமன்ஸ் பிளேயரா? இது வந்து மிக்கி மவுஸ். இது நருட்டோவா? இது மினாட்டோவா? அப்புறம் வந்து இந்த கேப்சூல் வந்து இந்த புதுசாக இருக்குது. இது வந்து தண்ணியில் போட்டோன்னா இந்த மாதிரி அனிமல்ஸாக வந்து மாறுமா. இதை போட்டுட்டு பாருங்க. ட்ராப்ஸ் த கேப்சூல் இன் வார்ம் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர். வாட்ச் த கேப்சூல் மெல்ட் அண்ட் த கிரியேச்சர் வில் க்ரோஸ் ஷார்ட்லி. இந்த மாதிரி கிரியேச்சர்லாம் உருவாகுமா. இதை வந்து வீடியோ எடுத்து போடுவோம். இது ஒன்று புதுசாக ஒன்று இருந்துட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இது என்னது? ஃபைட்ரு. அப்படியா? இது பிங்க் கலர், இது வந்து ஆரஞ்சு கலர். இது வந்து லேம்ப் லைட் மாதிரி இருந்தது. இது வந்து ரூமில் போடுறது. இது வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டு காட்டுறோம். தென் வந்து இது மஞ்சூரியன் மசாலா ஒன்று. தென் வந்து பென்னு. அப்புறம் வந்து இது தலையில் வைக்கிற ரீத்து ஒன்று. ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட் எரியும். கம்மலா இந்த மாதிரி லைட் எரியும். தென் வந்து கம்மல் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இயரிங்ஸ் இது வந்து சின்னதாக ஒன்று 20 ருபீஸ். இது வந்து 40 ருபீஸ். இது ஒரு இயரிங்ஸ். இது வந்து 90 ருபீஸ். இது வந்து க்யூட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை இயரிங். இது வந்து 40 ருபீஸ். தென் வந்து இது வந்து ஒரு இயரிங். இது வந்து 120 ருபீஸ். தென் இது ஒரு இயரிங். இதெல்லாம் கொரியன் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 80 ருபீஸ். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இந்த மாதா கோயிலில் ஷாப்பிங் பண்ணோம். இந்த லைட்ஸை வந்து நாங்கள் இப்போ வந்து போட்டு காட்டுறோம். இருமா ஒரு நிமிஷம். ஆஃப் பண்ணுங்க. ஸோ மாதா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இந்த மேடம் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்காங்க. மேடம்க்கு வந்து மேக்கப்னால் ரொம்ப பிடிக்குது. அப்பப்போ போய் கண்ணாடி பார்த்து லிப்ஸ்டிக்கு, பவுடர் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.